வணக்கம். இந்திய நேரப்படி மாலை 6 மணி விரைவு செய்திகள். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் உள்ள அரசு கலைக்கல்லூரியின் வெள்ளி விழா ஆண்டை முன்னிட்டு 5.25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டிடம் திறந்து வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு காமராஜர் துறைமுக தலைவர் சுனில் பாலிவால், ஐரின் சிந்தியா ஆகியோர் கலந்து கொண்டு இந்த கட்டிடத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். அப்போது பொன்னேரி காங்கிரஸ் எம்எல்ஏ துரைச்சந்திரன் தலைமையில் காமராஜர் துறைமுக நிர்வாகம், மக்கள் பிரதிநிதிகளான எம்எல்ஏ, எம்பிக்கள், தலைவர்கள் உள்ளிட்டவர்களுக்கு அழைப்பு விடுக்காமல் தன்னிச்சையாக செயல்படுவதாக கூறி கையில் கருப்பு கொடிகளை ஏந்தி கல்லூரி வளாகத்தில் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இதனால் காமராஜர் துறைமுக தலைவர் சுனில் பாலிவால் நிகழ்ச்சியை பாதியில் முடித்துக் கொண்டு புறப்பட்டார். இந்த எல்என்ஜி அரசு கலைக்கல்லூரியில் காமராஜர் நிறுவனத்தினுடைய சிஎஸ்ஆர் நிதியாக சுமார் 5.25 கோடிக்கு ஒரு கட்டிடம் கட்டப்பட்டு அவர்கள் தன்னிச்சையாக மேம்போக்காக ஒரு இயந்திரத்தனமாக அதை ஒரு நிகழ்ச்சியாக நடத்தி இங்கே இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர், நகராட்சி சேர்மன், லோக்கல் கவுன்சிலர் யாரையும் அழைக்காமல் அதிகார துஷ்பிரயோகம் பண்ணும் விதமாக பிஜேபி அரசினுடைய கைக்கூலிகளாக இவர்கள் செயல்பட்டு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதை நாங்கள் வன்மையாக கண்டித்து அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றைய தினம் கருப்பு கொடி அணிந்து அவர்களுக்காக எதிர்ப்பு காட்டிக் கொண்டிருக்கிறோம். ஆகையினால் இது போன்ற சக்திகளை, அதிகாரமிக்க சக்திகளை, அதிகார துஷ்பிரயோகம் அதிகாரிகளை ஒருபோதும் இனிமேல் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக வலுத்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் தேசிய நகர்ப்புற நலத்திட்டத்தின் கீழ் 75 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நகர்ப்புற அரசு ஆரம்ப சுகாதார நிலைய புதிய கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது. இதை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் துவக்கி வைத்தார். மேலும் விழாவில் நாடாளுமன்ற உறுப்பினர் தரணிவேந்தன், சட்டமன்ற உறுப்பினர் அம்பேத்குமார், மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் ஆகியோர் கலந்து கொண்டு குத்து விளக்கேற்றினர். அப்போது பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் தரணிவேந்தன், வந்தவாசி அரசு மருத்துவமனையை தரம் உயர்த்திட 10 கோடி ரூபாய் செலவில் ஸ்கேன், டயாலிசிஸ் வசதியுடன் கூடிய அரசு மருத்துவமனை அமைய உள்ளது என தெரிவித்தார். நாகை மாவட்டம் நல்லூர் பகுதியை சேர்ந்த குமரேசன் என்பவர் அந்த பகுதியில் மளிகை கடை நடத்தி வந்தார். இந்த நிலையில் அவருக்கு 15 லட்சத்திற்கும் மேல் கடன் இருந்ததால் மனம் உடைந்த அவர் இரவு வீட்டிற்கு சென்று அவரது மனைவி புவனேஸ்வரியுடன் சேர்ந்து வீட்டில் இருந்த மின்சார கம்பியை பிடித்து இருவரும் தற்கொலை செய்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து காரியம்பட்டினம் போலீசார் வழக்கு பதிவு செய்து இருவரின் உடலையும் உடற்கூராய்வுக்கு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை மாவட்டம் வ.உ.சி. மைதானத்தில் சுதந்திர தின விழாவை ஒட்டி நடைபெறவிருக்கும் நிகழ்ச்சிகளில் முதன்முறையாக வாகா எல்லையில் நடைபெறும் அணிவகுப்பை போலவே நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கான இறுதிக்கட்ட ஒத்திகைகளில் கோவை மாநகர ஆயுதப்படை போலீசார் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இவர்களுக்கு வாகா எல்லையில் பயிற்சி பெற்ற கமாண்டோ அதிகாரிகள் பயிற்சி அளித்து வருகின்றனர். இந்த அணிவகுப்பு 15ஆம் தேதி கோவை வ.உ.சி. மைதானத்தில் பொதுமக்கள் முன்னிலையில் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த ஆலங்காயம் புலுகூர்பள்ளி பகுதியில் பொதுமக்கள் 20 வருட காலமாக மின்சார வசதி இல்லாமல் வாழ்ந்து வந்துள்ளனர். இதனால் அப்பகுதி மக்களுக்கு கருணை இல்லம் சரணாலயம் சார்பில் சோலார் விளக்கு அமைத்து கொடுக்கப்பட்டது. மேலும் அப்பகுதியில் 10ஆம் வகுப்பு வரை படித்துவிட்டு குடும்ப வறுமையின் காரணமாக மேலும் படிப்பை தொடர முடியாமல் இடைநிறுத்தம் செய்திருந்த புவனேஸ்வரி என்கின்ற பள்ளி மாணவிக்கு படிப்பை மேலும் தொடர வழிவகை செய்யப்பட்டது. இந்த நிகழ்வில் கருணை இல்ல நிறுவனர் டேவிட் சுபாஷ் சந்திரன், நடராஜன், சமூக சேவகர் அரங்கல் பிரபு உள்ளிட்டோர் உடனிருந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் அடிவாரத்தில் அமைந்துள்ள ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்றக்கோரி ராதாகிருஷ்ணன் என்பவர் தொடர்ந்த வழக்கில் உரிய ஆவணங்கள் இல்லாத கடைகளை நீக்க கோரி நீதிமன்றம் மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவு பிறப்பித்தது. இதைத் தொடர்ந்து அடிவாரத்தில் அமைந்துள்ள 350க்கும் மேற்பட்ட கட்டிடங்களுக்கு நகராட்சி சார்பில் நோட்டீஸ் வழங்கப்பட்டது. இதில் 7 நாட்களுக்குள் கட்டடங்களுக்கான ஆவணங்களை நகராட்சியில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று தவறும் பட்சத்தில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் நகராட்சி நிர்வாகம் எச்சரித்துள்ளது. புதுச்சேரியில் இருந்து கடலூர் நோக்கி வந்த தனியார் பேருந்திற்கு முன்னால் நடிகரும் இயக்குநருமான சேரனின் கார் சென்று கொண்டிருந்தது. அப்போது போக்குவரத்து நெரிசல் அதிகம் உள்ள இடத்தில் தனியார் பேருந்து ஓட்டுநர் அதிக அளவு சத்தத்துடன் ஒலி எழுப்பிக் கொண்டே வந்ததால் ஆத்திரமடைந்த சேரன் நடுரோட்டில் காரை நிறுத்திவிட்டு அதிக ஒலி எழுப்பிய பேருந்து ஓட்டுநரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். தொடர்ந்து இவ்வாறு சக வாகன ஓட்டிகளையும் பொதுமக்களையும் அச்சுறுத்தும் விதமாக இயக்கப்படும் பேருந்துகள் மீது போக்குவரத்து துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார்.
உழைப்போர் உரிமை இயக்கம் சார்பில் சென்னை மாநகராட்சியில் மண்டலம் 5 மற்றும் 6 பணிபுரிந்து வரும் NLUM பணியாளர்களை தனியார் மயமாக்கும் நடவடிக்கையை கைவிடக் கோரி சென்னை மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பதாகைகளை ஏந்தி கோஷங்களை எழுப்பினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த உழைப்போர் உரிமை இயக்க மாநில தலைவர் பாரதி இவ்வாறு தெரிவித்தார். தற்போது சென்னை மாநகராட்சி அதனுடைய ஆணையர் அவர்கள் மண்டலம் 5, 6 தனியார் மயப்படுத்தப்படும், அதற்குண்டான வேலைகள் நடந்து கொண்டிருப்பதாகவும், அதற்கு பிறகு அண்ணா நகர், தண்டையார்பேட்டை போன்ற இடங்களும் மண்டலங்களும் தனியாருக்கு விடப்படும் என்றும், அங்குள்ள நிரந்தர தொழிலாளர்கள் அம்பத்தூர் மண்டலத்துக்கு அனுப்பப்படுவார்கள் என்றும் இன்றைக்கு தெரிவித்திருக்கிறார். இந்த மண்டலங்களை தனியாருக்கு அனுப்பக்கூடாது, இவர்கள் அத்தனை பேரையும் NLM தொழிலாளர்களை பணி நிரந்தரப்படுத்த வேண்டும் என தற்போதைய மாண்புமிகு முதல்வர் 19/1/2021 அன்று சென்னை மாநகராட்சி இதே மண்டலங்களை தனியார் மயப்படுத்தும் போது கடிதம் எழுதி அதை தடுத்து நிறுத்தி தனியாருக்கு விடாமல் பணி நிரந்தரப்படுத்த வேண்டும் என மாண்புமிகு முதல்வர் சென்னை மாநகராட்சி கடிதம் அனுப்பியிருக்கிறார். நீதிமன்ற தீர்ப்புக்கு காத்திராமல் பணி நிரந்தரப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். தற்போதைய சுகாதாரத்துறை அமைச்சர் கூட ஏழை எளிய மக்கள் கொரோனா காலத்திலே காப்பாற்றிய தூய்மை பணியாளர்கள் இவர்களை தனியார் மயப்படுத்தக்கூடாது என்ற கேள்வியை தேர்தலுக்கு முன்பு எழுப்பியிருக்கிறார். தற்போது தேர்தல் கால வாக்குறுதிப்படி பல்வேறு ஆண்டுகள் பணி செய்யக்கூடிய மிக்ஜாம் புயலில் இருந்து பல்வேறு இன்னல்களை தாங்கி மக்களை தாங்கி பிடிக்கக்கூடிய கொரோனா காலத்திலே மக்கள் உயிரை தங்கள் உயிரை பணயம் வைத்து காப்பாற்றிய NLM தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், அவர்களை தனியார் மயப்படுத்துவதற்குண்டான நடவடிக்கைகளை சென்னை மாநகராட்சி உடனே தடுத்து நிறுத்த வேண்டும். தூத்துக்குடி அருகே எல்லை தாண்டிய தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசு மீனவர்களுக்கு எல்லை பாதுகாப்பு குறித்து உரிய அறிவிப்பு கிடைக்கும் வகையில் GPS கருவிகளை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சியினர் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட செயலாளர் வேல்ராஜ் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். எந்த விதமான பாதிப்பும் மற்ற உயிரினங்களுக்கும் ஏற்படாத வலையை பயன்படுத்தி மீன் பிடிக்கின்ற மீனவர்கள் அவங்களை அத்துமீறி இலங்கை கடற்படை கைது பண்ணி கொண்டு போயிருக்குது, படகுகளையும் பறிமுதல் செஞ்சிருக்குது. அப்போ தொடர்ச்சியாக மீன் பிடித்து வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கின்ற மீனவர்களுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாக இந்திய அரசிட்டையும் தமிழக அரசிட்டையும் நாங்கள் கேட்கறது, இதே மாதிரி நீங்க தொடர்ச்சியாக மீனவர்களுடைய நலனில் அக்கறை இல்லாம இப்ப சாதாரண நம்மை சார்ந்திருக்கின்ற நம்முடைய பாதுகாப்பிலும் நம்மளுடைய உதவியிலும் பெற்று வாழ்கின்ற இலங்கை அரசு இப்படி ஒரு மிகப்பெரிய நாட்டினுடைய பிரஜைகள் மீது நடத்துகின்ற தாக்குதல் என்பது, அவர்களை கைது பண்ணுவது என்பது, அவர்களுடைய உடைமைகளை பறிமுதல் செய்வது என்பது, அப்ப இந்திய அரசு எந்த அளவுக்கு மெத்தனமாக எவ்வளவு மோசமான பாதுகாப்பை தனது குடிகளுக்கு ஏற்படுத்தியிருக்கிற ஒரு கேள்வி எழுப்புது. கேட்கிற கேள்வி, உடனடியாக சம்பந்தப்பட்ட அந்த 22 மீனவர்களையும் அந்த படகுகளையும் எப்படியாவது துரித கதியில் அவங்களை மீட்டு கொண்டு வரணும். இது போல சம்பவங்கள் இனிமேல் நடக்கக்கூடாதுங்கிற பாதுகாப்பை உறுதி செய்யணும். திருவள்ளூர் அடுத்த திருப்பாச்சூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தனியார் தொண்டு நிறுவனம் சார்பாக அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு கணினி வாயிலாக பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டது. சிறப்பு அழைப்பாளராக திருப்பாச்சூர் அரசு உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் மைதிலி மற்றும் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் ஜான்சி ராணி கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்று நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை தனியார் மேல்நிலைப் பள்ளியில் போதைப் பொருள் விழிப்புணர்வு, 18 வயதுக்கு குறைவானோர் வாகனங்களை ஓட்டக்கூடாது உள்ளிட்டவை குறித்து அனைத்து மகளிர் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் சரஸ்வதி மாணவர்களிடம் சிறப்புரையாற்றினார். உதவி ஆய்வாளர் அன்பழகன் தலைமை வகித்தார். தொடர்ந்து போதைப் பொருள் விழிப்புணர்வு உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இதில் பள்ளி தலைமை ஆசிரியர் ஷிர்லா செல்வராணி, மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பள்ளி மாணவ மாணவிகளிடம் தேசப்பற்றை வளர்க்கும் விதமாக தேசிய கொடி ஏந்தியவாறு யோகாசனம் செய்யும் நிகழ்ச்சியானது நடத்தப்பட்டது. இதில் பள்ளி மாணவ மாணவிகள் தேசிய கொடியை கையில் ஏந்தியவாறு பத்மாசனத்தில் அமர்ந்தனர். நாட்டின் 78வது சுதந்திர தினத்தை மகிழ்ச்சியோடு வெளிப்படுத்தும் வகையில் தொடர்ந்து 78 வினாடிகள் தேசிய கொடியை கையில் ஏந்தியவாறு பறக்கவிட்டனர். யோகாசன நிகழ்ச்சிக்கு பின்னர் தேசபக்தி பாடல்களும் அதனைத் தொடர்ந்து தேசிய கீதமும் இசைக்கப்பட்டன. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள முத்தன் அணை குடிநீர் திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா, மேயர் மகேஷ் ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தனர். இதன் மூலம் 3,20,000 மக்கள் பயன்பெறுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பழனி அருகே தொப்பம்பட்டியில் கலைஞர் கனவு இல்லத்தின் கீழ் 1114 பயனாளிகளுக்கு பணி ஆணைகள், உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி வழங்கினார்.
அப்போது பேசிய அமைச்சர், தமிழகத்தில் ரேஷன் அட்டை வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கு 15 நாட்களில் வழங்க வேண்டும் என தமிழக முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் என்றும், அதன்படி 14 லட்சம் பேருக்கு இதுவரை ரேஷன் அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். வயநாடு நிலச்சரிவை சுட்டிக்காட்டி முல்லை பெரியாறு அணையை இடித்துவிட்டு புதியதொரு அணையை கட்டத் துடிக்கும் கேரள அரசை கண்டித்து பெரியார் வைகை பாசன விவசாய சங்கத்தினர் குமுளியில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் முல்லை பெரியாறு அணை உடையப் போவதாக கேரள அரசியல்வாதிகளும் யூடியூபர்களும் செய்து வரும் தொடர் பிரச்சாரத்தை நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டது. தமிழ்நாடு என்ன செய்து பள்ளிக்கூடம் கல்லூரிகள்ல நிதி வசூலித்து வயநாடுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கு. ஆனால் கர்நாடகத்திலிருந்து துரும்ப கூட கிள்ளி போடலாம். அவங்க தெரிஞ்சுக்கோங்க, வயநாடு பேரழிவுக்கு கர்நாடகா துரும்ப கூட கிள்ளி போடல. தமிழகம் என்ன செய்து அள்ளி கொடுத்து கொண்டிருக்கு. பணம் பொருள் வாங்கி வைக்க இடம் இல்ல வயநாட்டுல. கலெக்டர் மேகசிரி சொல்றாங்க, பெரிய அளவிற்கு தமிழகத்திலிருந்து உதவி நிவாரணப் பொருட்கள் வருகிறது, வைக்க இடம் இல்லைன்னு சொல்றாங்க. இது வயநாடு மாவட்ட கலெக்டர் மேகசிரி. அப்ப அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யறோம், அள்ளி தாய் உள்ளத்தோடு அள்ளி கொடுத்து கொண்டிருக்கோம். ஆனா கேரளாவில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், இயக்கவாதிகள் என்ன செய்யறான், ஈவு இரக்கம் இல்லாமல் இந்த 2 மாநில உறவை சீர்குலைப்பதற்காக முல்லை பெரியாறு அணையின் பக்கம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, வயநாடு பேரழிவை திருப்பி விட்டிருக்கிறார்கள். இதை நாங்கள் அனுமதிக்க முடியாது. ஏற்கனவே நாங்க சொன்னதுதான், நீ பெரியார் அணையை தொடுவதற்கு ஒரு ஆண்மகன் கேரளாவில் இருந்தால் நீ வந்து தொட்டுப்பாரு அணைய. சாமானிய மக்களை என்ன செய்யாத, தமிழ்நாட்டுக்கு எதிராக திருப்பாத. அவன் இந்த தமிழ்நாட்டை நம்பி வாழக்கூடியவன். கேரளாவில் இருக்கக்கூடிய சாமானியர்கள் இந்த தமிழகத்தை நம்பி வாழக்கூடியவர்கள். இந்த 10 பிரதான வழிகளின் வழியாக செல்லக்கூடிய பொருட்களை நம்பி வாழக்கூடியவர்கள். அவர்கள் என்ன செய்யாத, எங்க பக்கம் நீ திருப்பி விட்டுறாங்க. 4 பேர் நடத்தக்கூடிய யூடியூப் சேனல் உன்னுடைய வருமானத்திற்காக ஒட்டுமொத்த தமிழகத்தையும் என்ன செய்யாத, கேரளத்தின் பக்கம் திருப்பி விட்டுறாங்க. ராணிப்பேட்டை மாவட்ட அதிமுக தலைமை அலுவலகத்தில் வழக்கறிஞர்கள் ஆலோசனை கூட்டம் அதிமுக மாவட்ட கழக செயலாளர் அண்ணாமலை தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சுகுமார் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இந்த கூட்டத்தில் வருகிற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. மேலும் வயநாடு நிலச்சரிவில் இறந்த அனைவருக்கும் 5 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் போதைப் பொருளுக்கு எதிரான உறுதிமொழி மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது. இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் தரணிவேந்தன், சட்டமன்ற உறுப்பினர் அம்பேத்குமார் முன்னிலையில் ஆசிரியர்கள், மாணவர்கள் என 100க்கும் மேற்பட்டவர்கள் உறுதிமொழி ஏற்றனர். இந்த நிகழ்வில் கோட்ட ஆட்சியர் பல்லவி வர்மா, பள்ளி தலைமை ஆசிரியர் ஞானப்பிரகாசம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தருமபுரி நகராட்சியில் தூய்மை பணிக்காக 120 ஒப்பந்த பணியாளர்கள் நியமிக்கப்பட்டு அவர்களுக்கு நாள் ஒன்றுக்கு 315 ரூபாய் வீதம் வழங்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் தூய்மை பணியாளர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் நாள் ஒன்றுக்கு 410 ரூபாய் ஊதியமும், நகராட்சி ஓட்டுநர்களுக்காக பணிபுரியும் 6 நபர்களுக்கு நாள் ஒன்றுக்கு 560 ரூபாய் வழங்க வேண்டும் என கடந்த ஏப்ரல் மாதம் உத்தரவு பிறப்பித்திருந்தார். ஆனால் உயர்த்தப்பட்ட ஊதியத்தை இன்று வரை நகராட்சி நிர்வாகம் வழங்கவில்லை என கூறி நகராட்சி ஆணையர் அலுவலகம் முன்பு தூய்மை பணியாளர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது வந்த நகராட்சி ஆணையர் அண்ணாமலை ஊழியர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களது கோரிக்கைகளை கேட்டறிந்தார். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாக பெய்த மழையால் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட பேரறிஞர் அண்ணா பேருந்து நிலையம் முன்பு மழை நீர் தேங்கியுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பள்ளி மாணவர்கள் பெரும் சிரமம் அடைந்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டினர். இதைத் தொடர்ந்து பேரூராட்சி நிர்வாகத்தினர் மோட்டார் மூலம் மழை நீரை அப்புறப்படுத்தும் பணிகளை துவங்கியுள்ளனர். மேலும் இது குறித்து நடவடிக்கை எடுத்து சாலைகளை புதுப்பித்து தர வேண்டும் என்று அரசிற்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை தெற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட 6 ஊராட்சிகளில் 5 கிளை கழக நிர்வாகிகளுக்கு கழக உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் பூங்காவனம் தலைமை தாங்கினார். இதில் தெற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட பல்வேறு கிராமத்தில் வசிக்கும் அதிமுக கிளை கழக நிர்வாகிகளின் இல்லத்திற்கே நேரடியாக சென்று கழக உறுப்பினர் அட்டையை வழங்கினார். மாதவரம் தொகுதி புழல் ஒன்றியம் கிராண்ட்லைன் ஊராட்சி விஷ்ணு நகரில் உள்ள முத்துமாரியம்மன் ஆலயத்தில் ஆடி திருவிழா ஆலய நிர்வாக தலைவர் லெனின் தலைமையில் நடைபெற்றது. கணபதி பூஜையுடன் அம்மனுக்கு பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்து வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் திருவீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னை அடுத்த உள்ளகரம் புழுதிவாக்கத்தில் உள்ள துலுக்கானத்தம்மன் ஆலயம் மற்றும் செங்கேணி அம்மன் ஆலயத்தில் ஆடி மாத திருவிழாவை ஒட்டி கூழ் ஊற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து அம்மனுக்கு அலங்கார வீதி உலா நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக 185வது வட்ட மாமன்ற உறுப்பினர் ஷர்மிளா தேவி திவாகர் மற்றும் வட்ட செயலாளர் திவாகர் கலந்து கொண்டனர். இதில் கோவில் நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள சாரதா ஆசிரமத்தில்
மழை வேண்டியும் விவசாயம் செழிக்க வேண்டியும் முளைப்பாரி திருவிழா நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த பெண்கள் விரதம் இருந்து மாரியம்மனை வழிபட்டனர். பின்னர் ஆயிரக்கணக்கான பெண்கள் ஒன்று சேர்ந்து பொங்கல் வைத்து தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றினர். திருச்சி மாவட்டம் துவாக்குடியில் உள்ள திருநெடுங்களநாதர் கோவிலில் ஆடி சுவாதியை முன்னிட்டு சுந்தரமூர்த்தி விழா விமர்சையாக நடைபெற்றது. இந்த கோவிலின் உட்பிரகாரத்தில் அமைந்துள்ள சுந்தரமூர்த்தி, திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் ஆகியோருக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட 16 வகையான அபிஷேக பொருட்களால் சிறப்பு அபிஷேகமும் மகா தீப ஆராதனையும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து உற்சவர் சுந்தரமூர்த்திக்கு மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு யானை வாகனத்தில் எழுந்தருளி திருவீதி விழா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அப்போது பக்தர்கள் திருவாசகம், தேவாரம் பாடல்களை பாடி சுவாமியை வழிபட்டனர். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இன்று இரவு 8:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.